தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு மாவட்டங்களுக்கு வெப்ப அலை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் துரை நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை நாட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆக்சுவலா தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களுக்கு பொதுவாக நார்த்திலிருந்து நம்ம வெள்ளூர், ராணிப்பேட், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் அண்ட் மதுரை இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து நாங்கள் வந்து வெப்பலை கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆக்சுவலாக வந்து வெப்பலை வந்து கடந்த 2 நாட்களாகவே வந்து ஒரு நார்மலை விட 4 to 5 டிகிரி அதிகமாக பதிவாக எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த வெப்பநிலை வந்து இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு வந்து 2 to 3 நாட்களுக்கு வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் 3 நாளைக்கு வந்து வெப்பலை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2 நாள் வெப்பலை, அது போக வந்து மதுரை, விருதுநகர், கரூர், நாமக்கல், ஈரோடு அந்த ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து 3வது நாளும் வெப்பலை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை மாதத்தில் வெப்ப அலை அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒரு அரிதான ஒரு விஷயம் தானா? கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்தவரை வெப்ப அலை அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் எப்படி இருந்திருக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துல வந்து மதுரை பொறுத்தளவில் வந்து வெப்பலை இருந்திருக்கு. ஏன்னா வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து ஜூலை மாதத்துல வந்து மதுரையில வந்து ஒரு 40க்கு மேல 40, 41 அது மாதிரி வெப்பலைகளாம் பதிவாயிருக்கு. எங்களுடைய ரெக்கார்டு படி 2015, 2018 அந்த மாவட்டம் அந்த வருஷத்துல வந்து 40.4, 2019 41.2, இப்ப லாஸ்ட் இயர் கூட 2025 41.5 பதிவாயிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிகமா பதிவான மாவட்டம் வந்து மதுரை. ஸோ மதுரையில் வந்து இந்த வருஷம் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்டுகள்லயும் மதுரையில தான் வந்து அதிகமான வெப்பம் பதிவாயிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பா மே, ஜூன் ஆகிய மாதங்கள்ல தான் அதிகமாக வெப்பம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படும். ஜூலை மாதத்திலும் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. வெப்ப அலை வருவதற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலி வெப்பலை வந்து பொதுவாக வந்து மேகங்கள் இல்லாத காரணம், மேகங்கள் இல்லாம தான் வெப்பலைக்கான காரணம். இந்த ஆண்டு வந்து ஆக்சுவலா நாங்க வந்து எல்லினை வேற சொல்லிட்டு இருக்கோம். எல்லினுடைய தாக்கம் ஒரு காரணம் இருக்கு. அது போக வந்து இந்த ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம், பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து ஆக்சுவலா நம்ம மான்சூன் இது பருவமழை வடகிழக்கு இது தென்மேற்கு பருவமழை வந்து சதன் ஹெமிஸ்பியர்ல இருந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கு வரும். அதாவது வரும்போது அந்த ஈக்குவேட்டர் பகுதியை தாண்டி வரும். ஈக்குவேட்டருக்கு வர அந்த ஃப்ளோ விண்ட் பேட்டர்ன் வந்து இப்போ வந்து குறைவாக இருக்கிறது. அந்த விண்ட் பேட்டர்ன் வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து அந்த ஜெட், லோ லெவல் ஜெட்னு சொல்லுவோம், வெஸ்ட் அரேபியன் சீல வந்து அந்த லோ லெவல் ஜெட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆகும்போது அந்த நேரம் வந்து நமக்கு வந்து கேரளா ஏரியாவில் வந்து அதிகமாக மழை வந்துட்டு இருக்கும். அதனுடைய தாக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதனுடைய மேகங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ மான்சூன் ஆக்டிவா இருக்கும் போது மேகக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வெப்பலை இருக்க வாய்ப்பு இருக்காது. மேகங்கள் அதிகமாக இருந்ததுனால வெப்பம் கம்மியா இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலா ஸ்கை வந்து கிளியரா இருக்கு, மேகம் இல்லாமல் இருக்கு. மேகம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. மெயின் வந்து மான்சூன் வந்து வீக்கா இருக்கிறதுனால, அதாவது தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக இருக்கு. குறிப்பா வெயில் அப்படின்னாலே தமிழகத்தை பொறுத்தவரை வேலூர்ல தான் அதிகமாவே நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஜூலை மாதத்தில் மதுரை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அதிக அதுவும் வெப்ப அலை வெப்பமா அதிகமும் பதிவாகுது. இதுக்கான காரணம் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லப்படும்? ஆக்சுவலா வந்து இது மெயின் வந்து அந்த மான்சூனுடைய எஃபெக்ட் தான். மான்சூன் வீக்கா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து கடல் காற்று உள்ள போகாது. ஏன்னா மதுரை வந்து கடல்ல இருந்து தூரமா இருக்கிறதுனால கடல் காற்றினுடைய தாக்கம் அங்க இருக்காது. மறுபடியும் கேரளாவில இப்போ வந்து ட்ரை அட்மாஸ்பியர், கேரளாவிலையுமே ஃபுல்லா வந்து அந்த அட்மாஸ்பியர்ல வந்து கிளவுட் இல்லாம இருக்குது. மான்சூன் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வீக்கா இருக்கிறதுனால கேரளாவிலையும் மழை இல்லையாது, மேகங்கள் இல்லை. ஸோ அதனால மதுரையிலையும் மேகங்கள் இல்லாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு மதுரையில. உள் மாவட்டங்களுக்கு வெப்பலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்துட்டு சென்னை மற்றும் இந்த கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பலைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக்சுவலா கடலோர மாவட்டங்களுக்கு பொதுவாக வெப்பலை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த கடலோர மாவட்டங்கள்ல வந்து ஈரப்பதம், ஏன்னா வெப்பத்தினால ஈரப்பதம் உள்ள வரும், அந்த கடல் காற்று உள்ள வருவதனால் ஈரப்பதம் அதிகமாகும். ஈரப்பதமும் அந்த வெப்பமும் இருந்ததுனால் அது நாங்கள் வந்து ஹீட் இண்டெக்ஸ், அதாவது இது ஹாட் அண்ட் ஹியூமிட் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் அட்மாஸ்பியர் வந்து அந்த கோஸ்டல் ஏரியா கொடுத்துருக்கோம். அதாவது தமிழக கோஸ்டல் பகுதிகளுக்கு வந்து வெப்பத்தினுடைய தாக்கம் வெப்பலே இருக்காது. ஹாட் அண்ட் ஹியூமிட் அட்மாஸ்பியர் வந்து அது அசௌகரியம் ஏற்படும்.
ஏன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது வெப்பமும் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் அட்மாஸ்பியர் வரும். ஸோ அந்த இது கொடுத்துருக்கோம் ஒரு 3 days அங்கேயும் கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்து ஹாட் அண்ட் ஹியூமிடும், இன்டீரியர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஹீட் வேவ் கொடுத்துருக்கோம், வெப்பலை. விவசாயம் மற்றும் நீர் வளத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த நேரங்களில் இந்த வெப்ப அலை வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை கையாள வேண்டும்? ஆக்சுவலாக வெப்பலை வந்து ஜூலை மாதத்தில் வந்து கொஞ்சம் அப்நார்மல் தான். ஆனால் இதுக்கு வந்து ஆக்சுவலாக விவசாயிகள் வந்து அதுக்கு தகுந்தபடி, அதாவது இது கிளைமேட் அடாப்டபிலிட்டி சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்தபடி மகசூலை போடணும். மறுபடியும் விவசாய மக்கள் வந்து அந்த பகல் நேரத்தில் வந்து விவசாயம் பண்ணதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், பகல் நேரத்தில் வெளியே போகிறத. ஏன்னா வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரலாம். அதனால வந்து ஒரு பகல் ஒரு 12லேருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் பீக்காக இருக்கும் டெம்பரேச்சர், இந்த வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த நேரம் வந்து அவங்க வந்து வேலையை வந்து தள்ளி போடலாம். மதிய நேரம் பண்ணத வேலையை வந்து கொஞ்சம் ஈவினிங்லேயோ இல்லை மார்னிங்லேயோ பண்ணலாம். ஸோ அந்த நேரம் வந்து விவசாய மக்கள் வந்து விவசாய தொழிலை வந்து தள்ளி போடுவதோ இல்லை வந்து அட்வான்ஸா பண்ணது நல்லது. தென்மேற்கு பருவமழை தற்போது பலவீனம் இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து மீண்டும் வந்துட்டு பலவீனம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல ஒன்று உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்திற்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக அந்த இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து தமிழக பகுதிகள், அதாவது வங்காள விரிகுடா பகுதிகளில் வந்து இல்லை, வட பகுதிகள், அதாவது இந்த பே ஆஃப் பெங்கால், நார்த் பே ஆஃப் பெங்கால் சொல்லுவோம், அந்த பங்களாதேஷ் பக்கத்தில் உருவாகிருக்கு. ஸோ அதனால வந்து வட மாநிலங்களுக்கு வந்து மழை அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து அந்த சிஸ்டத்தினால மழை வாய்ப்பு கிடையாது. பொதுவாக வந்து இப்போ நமக்கு இந்த ஈஸ்டர்லி என்ன சொல்லலாம், நம்ம ஈக்குவட்டரியல் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்த லோ லெவல் ஜெட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த லோ லெவல் ஜெட் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா நமக்கு வந்து கேரளாவில் மழை பெய்யும், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யும். நாங்கள் 18ஆம் தேதியிலிருந்து வரும் 18-19ஆம் தேதிகளில் வந்து ஒரு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாடு ஃபுல்லாக லேசானது முதல் மிதமான மழை 18-19 தேதிகளில் பெய்ய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை மற்ற மாநிலங்கள்ல வெப்ப அலை அப்படிங்கறதுனால பல உயிரிழப்புகள் ஏற்படுவது பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு நம்ம வெப்ப அலை கொடுக்கப்பட்டிருக்கிறோம். உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான அந்த அளவிற்கான வெப்ப அலை அப்படிங்கிறது பதிவாகுமா, இல்ல அதை விட குறைவுதான்? அதை விட குறைவுதான், அந்த அளவுக்கு வராது. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது நார்த்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து 45, 46, 47 கூட போகும். அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அப்போ அங்கே வந்து ஈரப்பதம் இருக்காது. அந்த ஈரப்பதம் வந்து ஒரு 10-20% இருக்கும், 10லேருந்து 20% தான் அங்கே இருக்கும் ஈரப்பதம். ஸோ அந்த பகுதிகளில் தான் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து டிராபிக்கல் ரீஜனில் இருக்கோம், அதாவது க்ளோஸ் டு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கோம், பூமத்திய பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ஈரப்பதம் எப்போதும் அதிகமாக இருக்கும். எல்லா மாவட்டங்களிலுமே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். கோஸ்டலில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும், இன்டீரியரில் வந்து அதோட கம்மியாக இருக்கும். பட் நார்த்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் ஈரப்பதம். ஈரப்பதம் இருக்கிறதுனால வந்து அந்த தாக்கம் வராது. இப்ப தற்போது வெப்ப அலை கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆரஞ்சு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது தமிழகத்திற்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதா சார்? இப்போது இல்லை. ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு 2 days நாங்கள் எதிர்பார்க்கறதுனால ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ரெட் அலர்ட் வந்து வாய்ப்பு இல்லை. ரெட் அலர்ட்